ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் 19ஆம் தேதி 3/1/2025 வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதியானது 46 நாழிகை 25 வினாடி வியாபித்திருப்பதால் சாத்த தினமாக இன்றைய தினம் அனுஷ்டிக்க திதியாக அமைந்துள்ளது. அவிட்ட நட்சத்திரம் 43 நாழிகை 45 வினாடிகை, அதாவது இரவு 11:30 மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது. வஜ்ரா என்ற யோகமானது 19 நாழிகை வியாபித்திருக்கிறது, அதாவது மதியம் 2 மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது. வணிஜா என்ற கரணம் 18 நாழிகை 25 வினாடி வியாபித்திருக்கிறது. சதுர்த்தி விரதம், அதாவது இன்றைய தினத்தில் சுக்ல சதுர்த்தி விரதமானது பகவான் விநாயக பெருமானை உத்தேசித்து அவருடைய அனுகிரகத்திற்காக செய்ய வேண்டிய சுக்ல சதுர்த்தி விரதமானது இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டுள்ளது. அதேபோல் விநாயக பெருமானை பூஜித்து அர்ச்சித்து உபவாசம் இருந்து எளியோருக்கு அன்னதானமிட்டு நாம் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை விதிவத்தாக செய்ய வேண்டும். பிறகு சந்திரனானவர் கும்பராசியில் பிரவேசிக்கிறார். 14 நாழிகை 55 வினாடிக்கு பிரவேசிக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்த்து வரக்கூடிய விஷயத்தில் பிராத காலத்தில் தியானங்களை பார்த்தோம், பூமி ஸ்பரிசனத்தை பார்த்தோம். பிறகு மலமூத்திர விசர்ஜனம்னு சொல்லக்கூடிய காலைக்கடன் என்பதின் விதியை பார்ப்போம். காலைக்கடன்களை நாம் வடக்கு முகமாகவோ தெற்கு முகமாகவோ மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் என்பது நமது பெரியோர்களின் உபதேசம். பகல் வேளைகளில் வடக்கு பார்த்தும் இரவு வேளைகளில் தெற்கு பார்த்தும் தான் நாம் நமது காலைக்கடன்களை கழிக்க வேண்டும். அந்த காலைக்கடனை கழிக்கும் விஷயத்தில் சில நிஷேதங்கள் கூறப்பட்டுள்ளது, அதாவது இவைகளை செய்யக்கூடாது என்பது. அது என்னவென்றால் அவைகளை சுருக்கமாக பார்ப்போம். பொது இடங்களிலோ வயல்வரப்புகளிலோ ஜனங்களுக்கு நாலு வழியாக இருக்கக்கூடிய நாற்சந்துகளிலோ நாம் கட்டாயமாக அந்த இடத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. அதற்குன்னு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமே மலமூத்திர விசர்ஜனம் என்று சொல்லக்கூடிய நமது காலைக்கடனை கழிக்க வேண்டும் என்பது இதன் கருத்து, இதனுடைய உபதேசம். இப்படியாக பகல் வேளைகளில் வடக்கு பார்த்தும் இரவு வேளைகளில் தெற்கு பார்த்தும் செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு பெரியோர்கள் காண்பித்து கொடுத்துள்ளனர். மேலும் இவைகளின் விஷயத்தையும் மேற்கொண்டு உள்ள ஆன்மீக விஷயங்களையும் நாளை பார்ப்போம். வணக்கம்.